வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அவரைக்கொட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பச்சை அவரைக்கொட்டையை உரித்து எடுத்துக்கோங்க. அதை ஒரு 2 வாட்டி கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. தண்ணி அவரைக்கொட்டை மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போது குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மசாலா அரைக்கணுங்க. அதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸ்க்கு புளியை ஊற வச்சுக்கோங்க. புளி ஊறினா தான் நல்லா அரைப்படும். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 1/2 கப்பு தேங்காய், 2 லவங்கம் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 துண்டு இஞ்சி, 4 பூண்டு, இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அடுத்து மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் மிக்சி பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை சின்னசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. நம்ம மசாலா பொருட்கள் எதுவுமே வறுத்து போடலைங்க. அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது வேக வச்சுருந்த அவரைக்கொட்டையை அந்த தண்ணியோடு போட்டுக்கோங்க. அவரைக்கொட்டை போட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம கொட்டை வேக வைக்கிறதுக்காக உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணலாம். உங்களுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் தனியாக பிரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த அவரைக்கொட்டை குழம்பு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோடு வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.